இன்றைக்கி பேழையை குறித்து உங்களோடு கூட பேசலாம் என்று நினைத்தேன். நான் அது ஒரு பெரிய பிரசங்கம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு நடத்திப்பா, இன்றைக்கி ஒரு சின்ன பிரசங்கம், அது உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே ஏசாயாவுடைய புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 43:11 வாசி. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இன்றைய பிரசங்க தலைப்பு நான் என்கிறதான ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். தேவனாகிய கர்த்தர் சொல்லார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து இன்றைக்கு பிரசங்கம் பண்ண. ஆங்கிலத்தில் இந்த ஐங்கிற வார்த்தை வேறு யாருமே எடுக்க முடியாது. நான் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம உபயோகப்படுத்தினா தோற்றுரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அந்த ஐங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் தான்? தேவன் மட்டும்தான். அதனால் நான் அப்படிங்கிற வார்த்தையின் இந்த 43ஆம் சங்கீதம் முழுவதும், இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், ரொம்ப நம்முடைய லைஃப்பில் தேவன் செய்ய போகிற காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப நல்லா இருக்கும். 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கும். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், யாக்கோபே இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே அப்படிங்கிறார். அப்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அதிகாரம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும். 2வது வசனத்தில் சொல்லும்போது நீ தண்ணீர்களை கடக்கும் போதும், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கையில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார். 4வது வசனத்தில் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு பதிலாக மனுஷர்களை உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன். 6வது வசனத்தில் வாசிக்கும் போது நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிற தெய்வம் அப்படின்னு அழகாக இதில் சொல்லியிருக்கோம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குற தெய்வம். 18வது வசனத்தில் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று அறியீர்களா, வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். 25வது வசனத்தில் வாசிக்கும் போது நானே உன் மீறுதல் நிமித்தமாகவே குலைத்து போடேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு நிறைய வாக்குத்தத்தமான வார்த்தை. இன்றைக்கு நானே கர்த்தர், நானே இரட்சகர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை அப்படிங்கிற வார்த்தையின் அனுபவத்தில் நான் அப்படின்னு எடுத்து ஒரு சுருக்கமாக ஒரு 7 கருத்தை தியானிச்சுப்போம். நான் என்கிற வார்த்தையில் கர்த்தர் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறதுக்கு. முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். பெரிய பிரசங்கமாக இருக்காது, சுருங்கிய பிரசங்கம். ஆனால் அந்த பிரசங்கத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் தேவனை நான் என்கிற இடத்துல நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். முதலாவது நான் அப்படின்னு சொல்றாரு தேவன், சொல்றாரு நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் நான் சொல்ற எந்த மனுஷனுமே நின்றுவிட மாட்டான், நிற்கலை. புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் யாரானாலும் சரி, ஊழியக்காரங்களே சரி, நின்று பிடிக்கவே முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவன் மட்டும் நான்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர். அல்லேலூயா. அதனால தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லா காலத்திலும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றிலையுமே நானே கர்த்தர், என்னை இல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் சொல்கிற முதல் வார்த்தை நான் உனக்கு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தரும். எப்பவும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உலகத்தில் ஒரு சிற்றின்பம் இருக்கா இருக்குது, உலகத்தில் ஒரு சமாதானம் இருக்கா இருக்குது, உலகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கா இருக்குது, உலகத்தில் ஒரு விதமான ஒரு ஆறுதலின் அனுபவம் இருக்கா இருக்குது. ஆனால் எதுவுமே அது நிலைவரமானதல்ல. ஆனால் கர்த்தர் தருகிற இளைப்பாறுதல் நிலைவரமானது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தால், சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்வனையாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின பிற்பாடு அங்கே காற்றும் கடலும் அங்கே கொந்தளிப்புக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நோவாவின் பேழையின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜலம் அமர்ந்தது. அதனால இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரியே இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல்
இல்லாத ஒரு அனுபவம் இருக்குமானா, ஏதோ ஒரு விதமான கலக்கம் உனக்குள்ள இருக்குமானா, கர்த்தருடைய இளைப்பாறுதல் உனக்குள்ள வரல. அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கும்போது நமக்கு அதிலே சொல்லியிருக்கு, கர்த்தரிடத்தில் நாம வர வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய லைஃப்ல நாம ஒரு இளைப்பாறுதல் அனுபவத்துக்குள்ள திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்குன்னா அது காரணம் தேவனோடு நமக்கு உறவு இல்லை என்பது நமக்கு விளக்கி சொல்லப்படுகிறது. நோவாவுடைய பேழையிலிருந்து ஒரு புறாவை எடுத்து வெளியே விட்டாங்க. அது காலூன்றி இளைப்பாற இடம் இல்லாமல் மறுபடியும் பேழைக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு பெரிய வேதனையின் மத்தியிலே, எவ்வளவு பெரிய துக்கத்தின் மத்தியிலே, எவ்வளவு பெரிய கலக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாத ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு, போதைக்கு அடிமைப்பட்டு, இரவு தூக்கம் இல்லாமல் பயத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு இன்றைக்கு காணப்பட. இரவு தூங்கும் போது சிலருக்கெல்லாம் ஒரு பக்கு 2 பக்கு அடிக்கலன்னா தூக்கம் வராது. ஏதோ ஒரு விதமான கலக்கம் இருக்குது. சிலருக்கு தூக்கம் மாத்திரை போடலைன்னா தூக்கம் வராது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்ல தேவன் ஆராதிக்கிற ஜனத்துக்கு கண்டிப்பா இளைப்பாறுதல் இருக்கணும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் வருத்தங்கள், பாரங்கள், துக்கங்களுக்குரிய சூழ்நிலை எப்படி வேண்டாலும் நம்மளை நெருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, உங்களுடைய இருதயங்களே தெய்வ சமாதானம் ஆழ கடவது. இளைப்பாறுதல் அப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை, ஒரு ஆறுதலான வாழ்க்கை. வாழ்க்கைக்குள்ள சலனமே இல்லை. புயல் அடிக்குது, கொந்தளிப்பின் அனுபவம் இருக்கிறது, அலைகளின் அனுபவம் இருக்கு, படகு அலையப்படுது. ஆண்டவராக இயேசு இளைப்பாறுதலா இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க, எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த இளைப்பாறுதல் இருக்குது. எவ்வளவு பெரிய தேவை இருக்கலாம், சூழ்நிலை எப்படி வேணாலும் எதிர்வினையா இருக்கலாம், நமக்குள்ள இளைப்பாறுதல். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். அப்படி ஒரு இளைப்பாறுதல். அல்லேலூயா. உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், ஒரு விமானம் ஒரு முறை பழுதுபட்டு விபத்துக்குள்ளாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தகப்பனாடைய கையில் ஒரு 1.5 வயசு பையன் குழந்தை இருந்திருக்கு. பார்த்தா அங்கே அறிவிப்பு கேட்டு எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க, என்ன ஆகுமோன்னு சொல்லி. ஆனால் தகப்பனாடைய கையில் இருந்த குழந்தை மார்போடு ரொம்ப இளைப்பாறுதல் அமைதியாக இருந்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை கூட ஜோடிச்சு போகும்படியாக விரும்புகிறோம். உங்களுக்கு ஒரு இதோடு சேர்ந்ததில்லை, ஆனால் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு முறை ஒரு வீடு தீப்பற்றி எரிந்திருக்கிறது. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்னு வச்சு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரு குழந்தை மட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ மேலே ஏறி போய் திறக்க முடியாது, ஆனால் ஜன்னல் திறந்துருக்குது, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த குழந்தை எட்டி பார்க்குது. நெருப்பில் இப்போ எரிஞ்சு போகும். ஒரு 2வது மாடி வச்சிடு. அப்போது கீழே நிற்கிறவங்க சொல்கிறாங்க, குதிச்சிடு அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை குதிக்கலை. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்தோடனே மகனை பார்த்து சொல்லார், மகனை குதி அப்படின்னு இருக்கிறாங்க. மகன் டக்குனி ஜன்னல் ஏறி குதிச்சிட்டான். குதிச்சு பையன் காப்பாற்றப்பட்டான். கேட்குறாங்க பையன்ட்ட, எப்படிப்பா, நாங்கள்லாம் கூப்பிட்டோம், நீ குதிக்கலை. ஆனால் அவங்க அப்பா இல்லை. அவன் சொல்லியிருக்கான், நீங்கள்லாம் என்னை காப்பாற்றுவீங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, விட்டுலாம். ஆனால் கண்டிப்பாக எங்கள் அப்பா மட்டும் என்னை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார், கண்டிப்பாக என்னை பிடிச்சிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால் குதிச்சேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உங்களை இருதயத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நானே கர்த்தர் என்று சொல்லுகிற தெய்வம் இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து இந்நாள் வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை நான் இழக்காமல் கர்த்தர் பாதுகாக்கிறார், என்னுடைய இளைப்பாறுதலை நான் இழக்காமல் கர்த்தர் பாதுகாக்கிறார், என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அருமையானவர்களே? அல்லேலூயா. நமக்கு தந்திருக்கிற சமாதானம் சாதாரணப்பட்ட சமாதானம். கர்த்தர் நமக்கு தருகிற இளைப்பாறுதல் சாதாரணப்பட்ட இளைப்பாறுதல் அல்ல, பணம், பொருள், சொத்து, சுகத்தின் அடிப்படையில் அல்ல. அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்மை விட்டு
விட்டு போனாலும், ஆபுக்குள்ள சொல்லப்படுகிறது போல் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே தொழுவத்திலே ஒன்றுமே இல்லாமல் போனாலும், திராட்சை செடியில் வளனற்று போனாலும், என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட அனுபவத்திலே நம்முடைய ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதல் அனுபவம். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்கிற தெய்வ ஜனமே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இந்த காலை வேளையில் அங்கலாய்க்கிற அனுபவத்தோடு, வேதனையின் அனுபவத்தோடு, துக்கத்தின் அனுபவத்தோடு, புலம்பலின் அனுபவத்தோடு, கண்ணீரின் அனுபவத்தோடு, ஒரு ஆதங்கமான அனுபவத்தோடு இருப்பாயானால், இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசுப்பா இன்றைக்கு ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து உன்னை அழைக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீ வருவாயானால், உண்மையாய் கர்த்தர் அண்டைக்கு கிட்டி சேர்வாயானால், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்திராத ஒரு சமாதானம், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திராத சந்தோஷம், இதுவரைக்கும் உன்னுடைய ஆத்மாவிலே நீ அனுபவித்திராத ஒரு இளைப்பாறுதலை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. நான் இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. 2 வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம், எரேமியா 33:6, 2 ராஜாக்கள் 20:5, எரேமியா 33:6 வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போ. நான் உன்னை இன்றைக்கெல்லாம் இந்த வார்த்தையை உண்மையிலே சொல்றேங்க, நம்புறதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஆள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் மனத்தாழ்மையாக சொல்கிறேங்க. ஆண்டோடைய கிருபையினால் ரொம்ப தெய்வ பயத்தோடு சொல்கிறேன். நிறைய இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார், சின்ன பெரிய எல்லாம். நான் நடுத்தரமாக ரொம்ப நிறைய இல்லை, ஓரளவுக்கு ஒரு 1000 1500 பேர் இருக்கிற கூட்டங்களில் கூட பிரசங்கித்திருக்கோம். நடுத்தரமான நிலவரம்னு வச்சுட்டுங்களா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் குணமாக்குறார் என்கிற இடத்துல ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கர்த்தர் குணமாக்குறாரு எனக்கு தெரியலைங்க. நான் உன்னை எசேக்கியா ராஜா கிட்ட உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுன்னு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லிட்டார். ஏசாயாவை கொண்டு அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுகிறான், ஆயுசு நாட்களை விரும்பி. ஆண்டோர் சொல்றார், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்றதுக்கு இல்லைங்க. 99.9, அதாவது 1000 பேருக்கு ஒரு ஊழியக்காரங்க தெய்வீக சுகத்தில் ஏசப்பாவால் குணமாகிறவங்க இருக்கிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார், விசுவாச துரோகம் முந்தி. கர்த்தரை நம்பி சுகமாகிற கூட்டம் இருக்கு நீ நினைக்கிறீங்க? இல்லைங்க. நம்ம இந்த நாட்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படி இருந்துருவீங்க நீ நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் நான் உன்னை குணமாக்குறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. வியாதி வந்தா இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், மருத்துவர்களை பார்க்க மாட்டேன், எந்த மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்துருவீங்க? இல்லை, உண்மையாக தான் கேட்குறேன். நான் கர்த்தர் சொல்ல, நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எரேமியா 33:6 வாசிக்கும் போது, இதோ சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி நான் அவளை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இதை அனுபவமாக்க விரும்புறீங்க? நான் குணமாக்குவேன். அல்லேலூயா. நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். அல்லேலூயா. எந்த வியாதியும் நமக்கு நிரந்தரம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதி அற்றவர்களாகவும் வாழ முடியும் வாழ்கிற காலம் வரைக்கும். அல்லேலூயா. ஒரு தெய்வீகமான ஒரு ஆரோக்கியம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. தெய்வீகமான சுகம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கா. எகிப்தியர்களுக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை வர பண்ணேன், நானே உனக்கு உன்னுடைய பரிகாரி. அல்லேலூயா. நான் உங்களை குணமாக்குவேன். ஏங்க, இதுக்கெல்லாம் எப்படி விளக்கம் சொல்லி போகிறதுன்னு தெரியலை. இன்றைக்கு அதெல்லாம் அனுபவமாக்குறதுக்கு இன்றைக்கு முடியலைங்க. ஆண்டவர் சொல்லார், நானே கர்த்தர், நான் மாறாதவர், நானே இரட்சகர், வேறொருவர் இல்லை. இன்றைக்கு கர்த்தரை
சுகமாகுதலுக்கு ஏதுவாய் பரிகாரியை அனுபவிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. நான் வேற ரொம்ப விளக்கமாக சொல்லி போக விரும்பவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கான், நான் உங்களை குணமாக்குவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தெய்வ பிள்ளைடைய வாழ்க்கையில் ஏசப்பாவை நம்புகிறாங்கன்னா மருத்துவம் மற்றவளாய் சுகமாக்கப்படணும். அதான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சதில்லை. அல்லேலூயா. ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அவள் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். பரிசுத்த ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இன்றைக்கெல்லாம் பிரசங்கத்தில் சொல்கிறாங்க, ஆவியானவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார். என்ன செய்திருக்காருங்க? ஒரு சுகத்தை கூட தர முடியலை. வெறும் அந்நிய பாஷையாக தான் இருக்கே தவிர. வேதம் சொல்லுது, ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை. இப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் உன்னை குணமாக்குவேன். இன்றைக்கி அப்படியெல்லாம் நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் நம்மளை குணமாக்குறேன்னா இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. மருத்துவத்தால் குணமாக்கப்பட்டுட்டு கர்த்தர் என்னை குணமாக்குறாருன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ நல்ல சாட்சியாக எனக்கு தெரியலைங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் உண்மையாக வாஞ்சிங்க. நான் உங்களை சுகமாக்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கையில் வச்சிருக்க பைபிளை நம்புங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் சொன்ன, நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணா நினச்சிடுங்க. சில நேரங்களில் மருந்தே இல்லாமல் சுகமானவங்க இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. எந்த சந்தேகமும் இல்லை. மருந்தே இல்லாமல், மருத்துவரின் அனுபவமே இல்லாமல் சுகமானவங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தும் இன்றைக்கு நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன் வியாதியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன் என்கிறத நம்பி விடுதலை பெறுறது கஷ்டமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. வாழ்க்கையில் அனுபவிங்க. கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்காக சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். இந்த காலை ஆராதனையில் ஒருவேளை தீராத வியாதியோடு இருக்கலாம், வருஷக்கணக்காக வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம். சில வியாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை சுகமாக்குறவர். நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. நான் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. ஒரு ஊழியம், ஒரு விசுவாசி மருந்தெடுத்தும் சுகமாகலைன்னா தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, அதோடைய வாழ்க்கையின் சாபம்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நீ எடுக்கிற மருந்து கூட உனக்கு சுகமாகாமல் நெடுந்தூரமாக அந்த மருந்தை நீ சாப்பிடுவானா, அதுவும் வாழ்நாளெல்லாம் நீ மருந்து சாப்பிடுற நபராக இருந்தால் தேவனுடைய பார்வையில் வசனத்தின் அடிப்படையிலே நீ ஒரு சபிக்கப்பட்டவன், நீ ஒரு சபிக்கப்பட்டவள் என்பது வார்த்தை. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் போராடுங்கள். அல்லேலூயா. வாஞ்சியுங்கள், கர்த்தர் என்னை குணமாக்க வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். அல்லேலூயா. அந்த நுகம் முறிக்கப்படட்டும். அல்லேலூயா. அந்த நுகத்தின் தன்மை முறிக்கப்படுகிற விதத்தில் கர்த்தரிடத்தில் கேட்டுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு எசேக்கியாவை பார்த்து சொன்னீங்களே, நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி, அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் என்னை குணமாக்கும் ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகத்தை தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனியாக ஒரு சகோதரி, ஆபிரகாமுடைய குமாரத்தி எனப்படுகிற ஒரு சகோதரியை, ஜெபாலயத்துக்கு நன்றாக வருகிற ஒரு சகோதரியை ஒரு அசுத்த ஆவி, பலகீனப்படுத்துகிற ஆவி கட்டி வைத்தது 18 வருஷமாய். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவளுடைய கூனியின் அனுபவத்தில் இருந்து அவளை விடுதலை ஆக்குனது போல இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன தெய்வம் நம்மை சுகமாக்குற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 3வது வேதத்தில் வாசிக்கும் போது நான் அப்படிங்கிற வார்த்தையில் கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 45:2 வாசித்தார். ஏசாயா 45:2 வாசித்தார். வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவளை. வாழ்க்கை, குடும்பம் எல்லாம் கோணலா இருக்குங்க, கவலையே படாண்டா. கர்த்தர் நமக்கு முன்பாக போய் கோணலானவளை செவ்வையாக்குவார். அது நீங்க எழுத்தின்படி எந்த விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு முன்னா எல்லாமே கொலாப்ஸா, ஒண்ணுமே இல்லாம, எல்லாம் ஒழுங்கு இல்லாம இருக்குது, எல்லாம் ஒழுங்கின்மை வெறுமையா இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவளை செவ்வையாக்கு. வாழ்க்கை தாறுமாறா இருக்குதா, குடும்பம் தாறுமாறா இருக்குதா, உங்களுக்கு வேலை ஸ்தலம் தாறுமாறா இருக்கிற, ஊழியத்தின் பகுதி இருக்கா, கர்த்தர் எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றுவார். அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த கால வேளையில் என் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குப்பா, எனக்கு சம்பவிக்க எல்லாம் கோணலானவைகளாக இருக்குது. அப்படி கோணலானேன்னா ஒழுங்கற்றதாக இருக்குது, கிரமமற்றதாக இருக்குது, முறையற்றதாக இருக்குது, எல்லாம் வேதனைக்குரியதாக இருக்குது, எல்லாம் மன கஷ்டத்துக்குரியதாக இருக்குது, எல்லாம் புலம்பலுக்குரியதாக இருக்குது. என்னப்பா இது வாழ்க்கை, என்னப்பா இது பிரச்சனை, எப்படி இருக்குது, எல்லாமே மாறுபட்ட விதத்தில் இருக்குது. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்பாக போவேன், கோணாளவனை எல்லாம் என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தெய்வம், மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தெய்வம், நான் உனக்கு முன்பாக போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க யோசேப்பை எடுத்து அந்த குண்டுக்குள்ள போட்டாங்க, தண்ணி இல்லாத ஒரு குழியில போட்டாங்க, இறக்கி விட்டாங்கன்னு எல்லாம் தூக்கி போட்டாங்க. எப்படி போட்டிருந்தாலும் சரி, சர்வ வல்லமுள்ள தேவன் யோசேப்பு போறதுக்கு முன்னால் அங்கே போனார். அல்லேலூயா. நம்ம ஒரு பிரசங்கத்தில் ஒரு மாத வாக்குத்தத்தத்தில் சொல்லுவோம், நான் உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. நீ சூளைக்கு முன்னால் சூளைக்கு போகிறதுக்கு முன்னால் போகிற தெய்வம், நீ சிங்க கெபிக்கு போகிறதுக்கு முன்னால் போகிற தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? கடந்த காலங்களில் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு முன்பாக கர்த்தர் போனா, எத்தனையோ விதத்தில் சத்துருவானவன் உங்களுக்கு மறைவான கண்ணிகளை வைத்தான். எத்தனையோ விதத்தில் மற்ற மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்கள். ஆனால் கர்த்தரோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக போனார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமற்றதாக இருக்குமானால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையில நிலை குறைந்த அனுபவத்தில் இருக்குமானால், ஏதோ ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலை மத்தியிலே போய் கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லார், நானே கர்த்தர், நான் மாறாதவர், என்ன இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொன்னது போல, நான் உனக்கு முன்பாக போவேன். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கோணலானவைகளாக இருப்பது எனக்கு தெரியும். நான் உன்னுடைய கோணலான காரியங்கள் எல்லாம் செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆமா, உனக்கு முன்னால இருக்கிற மனுஷங்க மோசமானவங்களா இருக்கிறான், கவலைப்படாத. நீ பேச போறதுக்கு முன்னால ஒரு தேவன் அவங்கள்ட்ட போய் பேசுவார். அல்லேலூயா. யாக்கோபு மலையில கூடாரம் போட்டு இருக்கிறான், மாமனார் விரட்டிட்டு வராரு. யாக்கோபு போய் பேசல, ஆண்டவர் லாபான்ட்டு போய் பேசினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் போய் பேசுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களோடு, நமக்கு விரோதமாக இருக்கிறதான காரியங்களோடு, கோணலான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தலையிடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் கோணலானவைகளாய் மாறுபட்டதாய் இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் போய் உங்களுடைய காரியத்தை சரியாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. 3, 4 தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார்? நானே கர்த்தர்னு சொன்ன தேவன் என்ன சொல்றார்? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லேவியராகமம் 20:8, எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:12, லேவியராகமம் 20:8, எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:12 வாசிக்க கேட்போம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற, நான் உங்களை பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது? அசுத்தம், அருவருப்பு. ஆனா கர்த்தர் சொல்ல, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். எசேக்கியேல் 20:12, எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:12 வாசிங்க. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணின கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். தேவன் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குறவர். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தமாக்குறதுன்னு அர்த்தம் என்ன? நம்மை சுத்திகரிக்கிறவர், நம்மை ஆயத்தப்படுத்துவர், நம்மை பண்படுத்துகிறவர், நம்மை அவருக்குரியவர்களாய். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க, நம்முடைய பரிசுத்தம்லாம் ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்காதுங்க. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இருக்கு. நம்மக்கிட்ட ஒரு தாழ்மை இருக்குங்க, நம்மக்கிட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு கீழ்ப்படுதல். இதெல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட அளவுக்கு தான் ஒரு கோட்டம், அதுக்கு மேலே என்ன செய்யாது. ஆண்டவராக இயேசுப்பாவுடைய தெய்வீகத்தை எடுத்து பார்த்தா மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம், மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினாராம். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும்
பரிசுத்தம் என்பதற்கு அநேக விளக்கங்கள். அதில் ஒன்று வேறு பிரிதல். அல்லேலூயா. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் பரிசுத்தமாக்குற வேலை இல்லை, தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளுவோர் சங்கரிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால், தேவனுக்கேற்ற விதத்திலே பரிசுத்தமாக்கப்படணும். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய வசனத்தினால், ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு ப்ராசஸ். அழகாக நம்முடைய தெய்வீக சுபாவத்திலெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கோபம், எரிச்சல், கசப்பு நமக்குள்ளே இருக்கிறதான என்ன சொல்ல மற்றவர்கள் மேல இருக்கிற ஒரு ஆதங்கமான ஒரு அனுபவம், இதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும். எந்த சூழ்நிலையிலும், எந்த எதிர்வினையான அனுபவத்திலும், எந்த விதமான கசப்பு, எந்த விதமான வெறுப்பு, எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சிகள் அல்லது எந்த விதத்தில் நமக்கு மற்றவங்க மேல ஒரு வன்கண், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம். எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தா கூட பரிசுத்தமாக்கப்பட்டவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அது ஒரு பெருசாவே தெரியாது. பூமியில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னால், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க பூமிக்குரிய விஷயத்தில் தங்களுடைய அமைதியை இழக்கவே மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தெய்வ ராஜ்யத்துக்குரியவங்க. இந்த பூமியிலேருந்து ஒன்றுமே நம்ம கூட வராது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள், அதை இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன். நம்முடைய கார் சமீபமாக நம்ம கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து அப்படி இறங்கி வாரேன். ஒரு நாள் இரவு நேரத்தில் வண்டியில் 2 பேர் இருக்கிறாங்க. இறங்கி வாரேன். எனக்கு முன்னால் குறுக்க ஒரு வண்டி போனதுனால நான் கொஞ்சம் சடனாக பிரேக் போடுறேன். எனக்கு பின்னால் வந்துட்டு இருந்த ஒரு குட்டியான டக்குனி வண்டியில் வந்து ஒரு இடிக்கிற சத்தம் கேட்கு. அது நிறுத்த முடியாத இடம், டிராஃபிக். நான் வண்டியை என்ன செய்கிறேன், கண்ணுக்குள்ளே வச்சு வாரேன். அந்த வண்டி அதே ஸ்கூல் இறக்கத்தில் வருவோம். அவன் அதுக்கு முந்தையே மற்ற வண்டி முன்னுக்கு போக விட்டு நான் போயிட மாட்டேனான்னு நினைக்கிறான். நான் வண்டியை ஒதுக்கி விட்டுட்டு இறங்குறேன். நல்லா கேட்டுக்கணும். வண்டியை இறக்கி விட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற ஜனங்கள் எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் பட்டால் நல்லமாக இருக்கும். இறங்கி அவனே வண்டியை நிறுத்திட்டு கேட்குறேன். கேட்டபோது அவங்க பேசின வார்த்தைகள் எனக்கு அவ்வளோ நல்ல சரியாக தென்படல. அப்போ நான் கொஞ்சம் என் வாய்ஸை ரேஸ் பண்ணி வரும்போதே எனக்கு மனசு கொஞ்சம் இதாகுது. நான் சொல்லுவேன், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, சாரி பிரதர், சாரி பாஸ்டர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, இதில் என்ன இருக்குது? என் தம்பி ஒருத்தன் வண்டியை கொண்டு வந்து இப்படி இடிச்சிருந்தா நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னேன். அதில் பெரியவங்க ஒருத்தங்க நின்னாங்க. அவங்க போய் அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறேன், சரிதானப்பான்னாங்க. அதனால் எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல முடியலை, இதுக்கு மேலே அதில் நின்னான்னு சொல்லி வண்டியில் ஏறின உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது கூட நம்ம பேசாமல் இருந்திருந்தால் நல்லாமா இருந்திருக்குமேனு சொல்லி அன்றைக்கு மனதில் ஒரு தீர்மானம், கர்த்தருடைய கிருபையினால் வண்டி ஓடுற அளவுக்கு எந்த விபத்தாக இருந்தாலும் சரி, இறங்கி சீட்டை விட்டு இறங்கி குறிக்கப்பட்ட விபத்துக்குரிய நபர்கிட்ட பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அல்லேலூயா. ஏன்னா ஏன் கோபம் எனக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற விதத்தில் நான் வாழக்கூடாது. அல்லேலூயா. எப்படி வேணா இதை சிந்திச்சு கொள்ளுங்க. ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு அனுபவத்திலே தேவன் பரிசுத்தமாக்குறவள் தங்களுடைய வாழ்க்கை நிதானத்தை இழக்க வேண்டியதே இருக்காது. இந்த பூமிக்கு வரும்போது ஒன்றுமே கொண்டு வரல, கொண்டு வந்த இந்த சரீரத்தை கூட இந்த பூமியில் போட்டுக்கிட்டு தான் போவோம். அல்லேலூயா. எப்படி வேணா எடுங்க. பரிசுத்தமாக்கப்படுகிற ஜனம் வேறு பிரிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அழகா வேறு பிரிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அந்த வெளியேவிய ராமத்தில் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போது நான் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். எசேக்கியேல் 20:12 வாசிக்கும் போது அழகா சொல்லியிருக்கோம், என் ஓய்வு நாட்களின் அனுபவத்தில் இருக்கும் போது நான் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அல்லேலூயா. வாசிங்க அந்த லேவியராமம் 20:8. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்படி அழகா கர்த்தர் பரிசுத்தமாக்க கொஞ்சமா இந்த ப்ராசஸ் எல்லாருக்குள்ள நடக்குதானே நடக்கலைங்க. ரொம்ப பயமா இருக்கு. ஏறக்குறைய ஆண்டோடைய கிருபையினால 38 வருஷத்துக்கிட்ட ஆகுது இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து. இந்த மார்க்கத்துக்குள்ளே 38 வருஷம் ஆகியும் என்ன என் கோபம் மாறலை, என்ன என் வாழ்க்கையில் நிதானம் இல்லைன்னா எப்படிங்க இருக்கும்? கொஞ்சமாக பரிசுத்தமாக்க ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்க பட அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம பிரதர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டீ கொடுக்கறதுக்காக சொன்ன போது கேட்கவே இல்லை. சிஸ்டர்ஸ்ட்டு டீ கொடுக்க கேட்கல, அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்க சொன்னேன், கேட்கவே இல்லை. நான் ரொம்ப நேரமாக சொல்கிறேன், அவங்க எனக்கு சரியான பதிலே இல்லை. கடைசியில் அவங்கள நான் கூப்பிட்டு வருத்தப்படுவது போல் இருக்குது. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இப்போல்லாம் கோவப்படுறேன். அப்போ தான் டக்குன்னு நினைக்கிறேன், அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே கூட நமக்கு ஒரு விஷயத்தை செய்யலைங்கிறதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடிய இடம் இருக்குது. சின்ன விஷயத்திலும் பரிசுத்தமாக்கப்படுறவங்க தங்களை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா.
என்னுடைய பேச்சு என்ன, என்னுடைய நடக்க என்ன, என்னுடைய செய்கை என்ன, எல்லாவற்றிலையும் ஆராய்ந்து பார்ப்பாங்க. சுய லாபத்துக்காக இல்லை, தெய்வீகமான பரிசுத்தமாக்கப்படுறவங்க எப்போவுமே மற்றவர்களுடைய சமாதானம், மற்றவர்களுடைய இளைப்பாறுதல், மற்றவர்களுடைய சந்தோஷம் போய்விடக்கூடாது என்கிற விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தூய்மை ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் 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 இது ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள். அதனால தான் அந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் அவங்க பரிசுத்தமாக்கப்படுகிற ஜனத்தை பார்த்தா தெரியும். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து நீங்க எந்த விதத்திலும் தேவனால பரிசுத்தமாக்கப்படலைன்னா பரலோக நம்பிக்கையே உங்களுக்கு இருக்காது. ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கு வர்ற சோதனையும் போராட்டமும் தேவனை நீங்க சந்திக்கிற அனுபவத்தில் உள்ள உறவே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, இருதயத்திலே சுத்தமுள்ளவள் பாக்கியவான்களோடு தேவனை. உங்க இருதயத்தில் உண்மையிலே கள்ளம் கபடம், உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான மாறுபட்ட அனுபவம், ஒருத்தங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எண்ணங்கள், சிந்தனைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள், ஒருத்தங்களை கெடுத்து பேசக்கூடிய அனுபவம், தேவையில்லாத ஒரு பொருளின் மேல ஒரு வாஞ்சை விருப்பம் எதுவுமே இல்லாத அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள தேவன் ஒரு பரிசுத்தமாகுதலின் வேலையை செய்வாரானா உங்க ஆத்மா எப்படி இருக்கு தெரியுமா? அது ஒரு நல்ல அமைதியான பூங்காவா இருக்கு. அல்லேலூயா. அது தேவன் உலாவுகிற ஒரு தோட்டம் இருக்கு. அல்லேலூயா. தேவனோடு 24 மணி நேரம் உங்களுக்குள்ளே ஒரு சமாதானமான உறவோடு நீங்க வாழ்கிற அனுபவம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு மார்வலஸ் லைஃப். அதில் எந்த விதத்திலும் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிராக செயல்படணும், அவங்கள பழி வாங்கணும், அவங்களுக்கு விரோதமாக பேசணும், அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள எண்ணமே இல்லாம நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு இருந்தீங்கன்னா போதும். யார்த்தையுமே அவங்களுக்கு கசப்பு இல்லை, யாரை பார்த்தாலும் சிரிக்கலாம், சத்துருக்களை கூட சிநேகிக்கலாங்கிற இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தேவன் உங்களை பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு என்ன சொல்ல போனா, உங்க ஜீவனே போகிற விதத்தில் ஒரு இழப்புக்குரிய சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துலையும் கூட கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி இருந்தா, தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய். அதாங்க, இது எப்படி புரியுறீங்கன்னு தெரில, எனக்கு புரிகிற விதத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ராசஸ், இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையமாக்கப்பட்டுட்டுனா போதும், நீங்கள் ரொம்ப சமாதானமாக, ரொம்ப சந்தோஷமாக, சுருக்கமாக சொல்ல போனால் தேவனை பார்க்கிற விதத்தில் இருக்கும். சொல்லப்போனால் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பரிசுத்தமாகுதல் வேலைங்கிறது சாதாரணப்பட்ட வேலைங்க இல்லைங்க. அது சாதாரணமாக நடைபெற வேலையே இல்லை. அது ஒரு மனிதனுக்குள்ள தேவனே செய்கிற வேலை. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நான் உங்களை தனி ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு குடும்பஸ்தனா இருந்தா அந்த குடும்பத்தில் அவனை பரிசுத்தமாக்க விரும்பும் போது எல்லா சூழ்நிலையும் கூட எதிர்வனியா இருக்கும். ஆனா கர்த்தர் அவனை கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். அவ்வளவு எதிர்வனியான சூழ்நிலையின் மத்தியில் அவன் எவ்வளவு சமாதானமா வாழணும், எவ்வளவு சந்தோஷமா வாழணும், எவ்வளவு தெய்வீகமான சுபாவத்தோடு வாழணும், எவ்வளவு தாழ்மை உள்ளவனா வாழணும், எவ்வளவு கீழ்ப்படுதல் உள்ளவனா மாறணும், எவ்வளவு அந்த இடத்துல சகிக்கிறவனா இருக்கணும், எவ்வளவுக்கு மற்றவங்களை பொறுமையா ஏற்று அவங்களுடைய கருத்தை ஏற்று, சில நேரத்தில் பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான வார்த்தைகள் கூட இருக்கும், அந்த வார்த்தைகளை கூட ஏற்று அமைதியா இருக்க வைப்பார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தில் போனீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் அப்படி போறீங்களான்னு தெரியாது. குண்டக்க மண்டக்கனி பேசி பழகிறவங்க ஈஸியாக ஆகாது. அல்லேலூயா. அதனால தான் பைபிளில் சொல்லிக்க, அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம போன வாரமும் கூட உங்களுக்கு சொன்னோம், ஒரு சகோதரன் தலைவலியில் நம்ம ஒரு மனைவி மடியில் வச்சு தலையை கோரி விட்டு என்ன செய்தாங்களாம், தலைவலிக்கு இது செய்துட்டு அப்படியே தலைவலி தீர்ற போல் தடை விட்டுக்கிட்டே கேட்டாங்களாம், உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் இப்படி தலைவலி வந்தால் உங்களுக்கு இப்படி யாராவது செய்திருக்கலாம், இல்லை தலைவலி வந்தால் என்ன செய்வீங்கன்னு. அவன் மனத்தாழ்மையாக சொன்னானா, கல்யாணத்துக்கு முன்னாலே எனக்கு தலைவலியே வந்தது கிடையாதுன்னானா. அல்லேலூயா. அன்னைக்கு கூட ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது அதான் சொன்னார், எனக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலமெல்லாம் என் வாலிப வயசுலலாம் எனக்கு தலைவலி வந்ததே கிடையாது. இப்போ தலைவலி எப்போ வந்துச்சு? கல்யாணம் ஆகி பிள்ளைகள் பெற்ற பிற்பாடு தான் தலைவலி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ இந்த வேதனைகள் எல்லாம் எப்படி வரோம்னா, சில நேரங்களில் தான் நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவோம், அட்டாக்கு ஒரிஜினல் கிறுக்குக்காரங்களுக்கும் வராது,
2 சகோதரிமார்களுக்கும் அதிகமாக அட்டாக் வாரதில்லை. 90% பெண்களுக்கும் அட்டாக் வாரதில்லை. அட்டாக்கில் சாகிறதுல மெயின் ஆட்கள் யாருன்னா ஜென்ஸாக தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த இருதயங்களில் அடக்கி வெளியே பேச முடியாமல், நியாயம் கூட சொல்ல முடியாத, நியாயம் சொன்னால் அதுக்கும் கூட ஒரு விளக்கம் வரும், அதுக்கும் கூட வேதனை வரும். அதை விட பொறுமையாக அமைதியாக சகிச்சிட்டு சவன் சாகிற உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் சவத்தை ஏற்று போவோம் அப்படின்னு சொல்லி அப்படி போவாங்க. அப்படி இப்போ இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் பாவம், அவங்க மனைவிமாரெலாம் நல்லவங்க, அதனால் நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனாலும் சில நேரங்களில் பாவம் அது என்ன செய்யனா வேறு வழி இருக்காது. அதுலேயே அவங்க சாப்பிட ஆரம்பித்து பழகி, அதாவது என்ன சொல்லலாம், அந்த வேதனையும் துக்கத்திலும் பாடுகள்லே, அதாவது அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும்னு சொன்ன போல், ஒரு மனைவியோடு கூட பாடுபட்டால், ஒரு மனைவியோடு கூட கஷ்டப்பட்டால் கடைசியில் நீ அட்டாக்கில் கஷ்டப்படாமல் இறக்க முடியும் என்கிற இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்துறாங்க. இதை பழகுனதுனால, இது அவங்களுக்கு முன்னால் இருக்கிற நிறைய ஆண்கள்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கொள்ளுகிறதுனால அவங்க வாழ்க்கையில் போகிறாங்க. இல்லை அல்லேலூயா, இதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுறது. அல்லேலூயா, மனதில் வேதனையே இல்லாமல். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு விஷயம், சமீபமாக ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். ஒரு ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலில் 72 வயதான ஒரு மனுஷன், அவன் ஒரு குறிக்கப்பட்ட என்ன சொல்லலாம், ஒரு நடிகைன்னு வச்சுடுங்களா, ஒரு குறிக்கப்பட்ட நாளில் அவனுக்கு ஷூட்டிங், நல்லா கேட்டுடு, ஷூட்டிங் நடக்குது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள், எப்படி பரிசுத்தமாக்கப்படுற ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன். நைட்டெல்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க வந்து ஷூட்டிங் எடுக்கலை. கோவத்தில் அவர் புறப்பட்டு வரார். நைட்டு ஆகுன பிற்பாடு ஷூட்டிங் எடுக்காததுனால படம் எடுக்கிற இடத்த விட்டு புறப்பட்டு வராரு. இவங்க ஃபோன் பண்ணி, டைரக்டர் வந்து என்ன செய்கிறாரு, மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, 4 மணிக்கு போல் இப்படி ஆக்கும், அவங்க பெரிய நடிகர் புறப்பட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி. அவர் புறப்பட்டு காரில் வந்துட்டு இருக்கிறாரு. மனைவிக்கு 4 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிறதா எடுத்துகிட்டு நேராக ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னோடனே இவங்க சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவாங்க. வந்து கொண்டிருந்த வண்டி 10 நிமிடங்களிலே மறுபடியும் படம் எடுக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு, எப்படி அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்த சகோதரன் வந்து தன்னுடைய மனைவியை கண்கலங்காமல் பார்த்துக்கிடுவாங்களாம். அவங்க வேதனைப்படக்கூடாது என்கிற இடத்துல தண்டை இருதயத்தை, இதை துக்கமாக செய்தாரானா துக்கமாக இல்லை. அதனால் இப்போ 72 வயதாச்சா, இன்றைக்கும் ஒரு இளமையாக இருக்கிறார். அல்லேலூயா. முதுமையே இல்லாத ஒரு இளமையின் வாழ்க்கை வாழ வேண்டுமானா, உங்களோடு வாழ்கிறவங்களோடு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக உங்களை லைஃப்பில் நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அனுபவத்தில் உங்களுடைய கேரக்டர் நேச்சுரலாகவே மாறி இருக்குமானா, நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு இளமை இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? சிலர்லாம் தாங்க முடியாத, சகிக்க முடியாத பயங்கரமான டென்ஷனாக இருக்கிறாங்க. நாள் ஆகும்போது, வருஷங்கள் ஆகும்போது உண்மையிலே அந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறான். ஒரு நல்ல ஒரு மனுஷன், தப்பாக எடுத்துட்டாங்க சகோதரிமார், ஒரு ஆண் தேவனால பரிசுத்தமாக்கப்படணுமானா கன்ஃபார்மாக சொல்கிறேன், வலது பக்கம் இருக்கிற கூட்டம் தேவை. அல்லேலூயா. இந்த வலது பக்கம் இருக்கிற கூட்டம் இல்லாமல் ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்படுற ரொம்ப கடினம், எனக்கு தெரிஞ்சதில்லை. அல்லேலூயா. அதுவும் ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, இது போல ஒரு கூட்டம் போல ஆத்துமாக்கள் இருந்துன்னா ரொம்ப இதாகும். நீங்கள் எப்படி ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியலை, பார்த்துடுங்க. இது வரைக்கும் அப்படிப்பட்ட விதத்தில் நான் பார்க்குற அளவுக்கு எனக்கு இன்னுமே உங்கள் பக்கத்தில் எதுவும் தெரியலை. அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? அதாவது 1000 பேருக்குள் ஒரு ஆடவனை கண்டேன், ஆனால் ஒரு ஸ்திரீயை என்ன செய்யலை, காணவில்லைன்னு சொன்னது போல உங்களில் அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன், தேடுறேன். அதாவது எப்படியாவது எங்கள் சகோதரிமார்கள்ட்டே நான் சொல்கிறேன், எப்படியாவது பார்த்துடலான்னு சொல்லி நினைக்கிறேன். 2 மண்டை ஒன்றாக்கினாலும் 2 கொண்டைய ஒன்றாக்க முடியாது. இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இது நான் சீரியஸாக சொல்கிறது. உண்மையிலே நான் வாஞ்சிக்கிறேன், ஏதாவது பெண்கள் ஒன்றுமே கடந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், நிகழ்காலத்தில் பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குங்க. கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட பெண்களை பார்த்துருக்கேன். இப்போ
கொஞ்சம் லேசா ஒருத்தங்களை ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே முகம் மாறி, உடனே வேதனையோடு, உடனே துக்கத்தோடு, அதுக்கு பிராயசித்தமாக அவங்க எடுக்கிற பிரதிக்கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சும்மா அப்படி ஒரு வார்த்தை இதை சொல்லிட்டு திரும்பி இவ்வளவு தூரம் வர்றதுக்கு முந்தி அந்த வார்த்தை ஒரு பெரிய வெடிகுண்டாவை தயாரிச்சு நம்ம போகும்போது முன்னுக்கு அது வெடிச்சிட்டு நிற்கும். கிருபை உள்ள தெய்வம் நம்மளை பாதுகாத்தார்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஒரு சிலுவையை போட்டு, நெத்தியில் 2 சிலுவையை போட்டு, சர்வேசா என்னை பாதுகாத்தீரேன்னு நினைக்க வேண்டிய இடத்துல இருக்குது பரிசுத்தமாக்கப்படுகிற தெய்வம். அல்லேலூயா. இங்க நிறைய இருக்குங்க. இப்படியெல்லாம் சகிச்சு பழகி ஒரு கூட்டம் பேர் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தையும் இல்லையா? அல்லேலூயா. இவங்க கூட வாழ்ந்து இவங்களில் நிறைய பேர் கடைசியில் சாகும்போது வேதத்திலையும் சரி உலகத்திலையும் சரி மிக பிரசித்தி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்சவங்கிற சாட்சி தாய்மார்க தான். அல்லேலூயா. இந்த கடைசி நேரம் வரும்போது அந்த பண்படுத்தப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட இருதயத்துக்கு வந்து அதுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு உன்னதமான இடத்துக்கு வந்துடுறாங்க. அல்லேலூயா. ரைட். அப்போ பரிசுத்தமாக்கப்படுற வேலைங்கிறது ரொம்ப அழகான ப்ராசஸ். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே இந்த பூமியில் நடக்கிற கொஞ்சமாக நடக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை கொண்டு பெற்றோருக்குள்ள சில நேரத்தில் கத்திருந்த வேலையை அழகாக செய்வார். நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாக பரிசுத்தமாக்கப்படுறது அவ்வளோ நல்ல பரலோக நம்பிக்கை இருக்கும். 5 சரியா? இன்னும் 3 விஷயத்தை சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடும். இவ்வளோ நேரம் நம்ம போயிருக்கக்கூடாது. 5 வேதத்தில் வாசிக்கும் போது யோசுவா 1:5, ஏசாயா 59:15, ஏசாயா 44:21 வாசிங்க. யோசுவா 1:5 வாசியா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கைவிடுவதும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு. வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 49:15. ஏசாயா 49:15 ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏங்க இந்த உலகம் எல்லாம் சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் மாறிடுங்க. நல்ல புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாம் மாறிடுவாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டம், நஷ்டம், வேதனை, துக்கம் தெரியாமல் வளர்த்துட்டோமானா ஒரு காலம் வரும்போது பெற்றோரை எப்படி பார்ப்பாங்களா? பணம் காய்க்கிற பணம் 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 காய்க்கிற மரம், ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்ப்பாங்க. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்து, ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள். அந்த குழந்தை ஒரு புது ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கு. ஆனால் தகப்பனா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல. நீ இவ்வளோ போல் இருக்கிற குழந்தை அவ்வளோ ஆக்ரோஷப்படுது. அப்போ அதுக்கு என்ன அப்பா ஏடிஎம் வேலை செய்யலை, அப்பா ஏடிஎம் வேலை செய்யலை, இவ்வளோ போல தான் இருக்குங்க. இந்த குழந்தை நீ இதே கணக்கில் வளர்ந்து வந்துச்சுன்னா தகப்பனாரையும் தாயையும் எதுக்கு யூஸ் பண்ணோம்? எனக்கெல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலிருந்து எனக்கு ஊழியத்து வந்த பிற்பாடு தாங்க பிறந்த நாளுங்கிற எண்ணமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் நானா இது இல்லைங்க, என் பிறந்த நாள் என்னைக்கு நீ அறிஞ்சு அவங்களா கேக் வெட்டினாங்க. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? எனக்கு என் அறிவு காலத்தில் பிறந்த நாள் ட்ரெஸ் எனக்கு கிடைச்ச சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னேன் புரியுதா? பிறந்த நாளைக்கு நான் முட்டாய் கொடுத்துருக்கேனான்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் அவன் கூட இருப்பேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் கர்த்தரையும் கூட இருக்கணும்? அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறதுல மிக நேர்த்தியான மிக அருமையான அனுபவம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க யார் நம்ம கூட இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிவாங்க, ஒரு நாள் நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க, ஒரு நாள் நம்மளை புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரா ஏசப்பா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் அவன் கூட இருப்பேன். நீ போகிற இடமெல்லாம் நான் அவன் கூட இருப்பேன். அல்லேலூயா. சில இடத்துக்கு போகும்போது, சில காரியங்களை செய்யும்போது, சில மனிதர்கள் நம்ம கூட இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருப்பார். அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கும், அவருடைய வல்லமை நம்ம கூட இருக்கும். நம்ம போகிற இடத்துல வெற்றியாய் காரியங்கள் வாய்க்கப்படும். 5 நான் உன்ன கூட இருப்பேன். 6 எரேமியா 15:11 வாஸ்தா. எரேமியா 15:11 வாசித்துட்டு ஏசாயா 41:13-14 வாஸ்தா. எரேமியா 15:11
ஏசாயா 41:13-14 வாசிங்க. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். சத்துருக்களுக்கு எதிர்ப்படுவேன். சத்துருக்களுக்கு, நமக்கு விரோதமான சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எடுபடுவார். நேற்று கூட நாங்கள் சொல்லும்போது சொன்னோம், ஒரு 7 வகையான சத்துருக்கள் இருக்கிறாங்க. 7, ஒரு ஜனம், ஒரு கூட்டம் ஜனம், ஒரு தேசம் தெய்வ ஜனங்களுக்கு விரோதமான சத்துருக்களாக இருந்திருக்கார். ஒரு குடும்பம், ஒரு உறவு அல்லது ஒரு குறிக்கப்பட்ட தனி நபராய் நம்ம கூட உள்ளவங்க சத்துருக்களாக இருந்திருக்கிறார்கள். சபிக்கப்பட்ட சாத்தான் தூதர்கள் நமக்கு சத்துருக்களாக இருக்கிற அனுபவம் இருக்கிறது. வியாதி, பலகீனம் சத்துருவின் அனுபவத்திலே காணப்படுகிறது. ஒரு மனிதனின் சொந்த வாழ்க்கை கூட அவனுக்கு ஒரு சத்துருவா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் அனுபவம் காணப்படுகிறது. ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தின் பாவம், உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் வேஷம் ஒரு சத்துருவாய் காணப்படுகிறது. பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடவில்லையே என்கிற விதத்தில் இந்த உலகத்தின் காரியங்கள், மாயைகள் சத்துருவாய் இருக்கிறது. 7வது வேதத்தில் வாசிக்கும் போது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் கூட ஒரு சத்துருவாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 13-14 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 41:13-14 வாசிக்கும் போது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வாசிங்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் போராடும்படி, நமக்கு ஜெயத்தை தரும்படி நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. 7, கர்த்தர் நான் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. யோவான் சுவிசேஷம் 14:3 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. யோவான் சுவிசேஷம் 14:3 வாசிக்கும் போது, வாசிங்க சீக்கிரம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். வருவார். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நான் மாறாதவர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நான் வருவேன். நான் என்ன செய்வேன்? நான் போய், கடந்த வாரங்களில் தியானிச்சேன், நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்ளும். வருவேன், நான் வருவேன். அல்லேலூயா. மெய்யாகவே சீக்கிரமாய் வருவேன். ஆண்டவர் நானே கர்த்தர். கண்களை மூடுவோமா? முழங்கால் முடக்கக்கூடியவர்கள் முடக்குங்க. நானே கர்த்தர். இந்த ஏசாயாவுடைய புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசித்துட்டு கண்களை மூடுவோம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த நாட்களில் உள்ள விசுவாசத்தின் அளவு போதாது. இன்றைக்கு முழுமையாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நானே கர்த்தர், நான் மாறாதவர். நானே கர்த்தர், நான் மாறாதவர். நானே கர்த்தர், நான் மாறாதவர். ஷமானா கத்து நாயி நம நாயிட பலம். நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். நான் உங்களை குணமாக்குவேன். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஷக துனா ரிமானா கரபலங் கரபலா ரிபபலங் கரமானா ஓ ரபல கரபல கஷகத்துனாயி நமனாயிடபலங் கரமனா ரிபபலங் கரமனா ஷகத்துனா. நான் உன்னை விட்டு விலகுதில் உன்னை கைவிடுதில்லை. ஓ ரபலங்கர், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளோ நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன் சத்துருக்களுக்கு முன்பாக கடந்து போவேன். நான் உன் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு ஷகத்துனா, நான் உனக்கு துணை நின்று உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த காலை ஆராதனையில் எப்படிப்பட்ட சத்துருக்களின் அனுபவம் உனக்கு விரோதமாக இருக்குமானாலும், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு ஜெயத்தை தருகிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஓ ரபலக ரபலக ஷகத்துனாயி நமனா. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நான் என்கிற இடத்துல, நீங்கள் எனக்கு நான் என்கிற இடத்துல இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நான் என்கிற இடத்துல வேற ஒரு இடமே, வேற ஒரு ஆளே, ஒரு நபரோ, ஒரு பொருளோ எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் எனக்கு நான் என்கிற இடத்துல இருக்கணும்.
என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், கர்த்தர் என் துருகமாயிருக்கிறார். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர். இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வப்பிள்ளை, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சுபாவத்தில் நான் சரியில்லை, என் கிரியைகளில் என் சரியில்லை, என் வாஞ்சைகள் சரியில்லை, என் உணர்வுகள் சரியில்லை. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்ல, நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஓ ஷமானா ரிபபல. அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாஞ்ச, கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கணும், கர்த்தர் என்னை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஓ ரபாலா ஷமானா ரிபபல கரமானா ரிபபல கரபல கஷகா துனா மானா ரபபல கரமானா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.